நம்ம எல்லாருக்குமே கனவு இருக்கும் அண்ட் அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம். பட் எப்போ ஒரு கனவு இந்த உலகத்துக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோமோ அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டார்ட் அப் சிங்கம். சீசன் 1ல் நிறைய இன்வெஸ்டர்ஸ், நிறைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில கனவுகளை நிறைவேற்றினாங்க. அது இந்த சொசைட்டிக்கே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதோட சக்ஸஸுக்கு அப்புறமா இப்போ வி ஆர் கமிங் அப் வித் ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2. இது கனவுக்கான கர்ஜனை. So season 1 success kaprama. Now we are back with Zoho Presents Startup Singham season 2. Idu kanavukana garjanai, co-presented by TTK Prestige, powered by trusted home partner DAC, associate sponsors Lalita Jewelry, V-Dart Ventures, XB Group and City Union Bank. Produced and managed by Blue Koi, Brand Avatar, Brand and Event Management and Mudal Partners. An initiative by Barnham Ventures Private Limited. இன்னைக்கு நம்ம சீசன் 1 ஆரம்பிச்சு வச்ச ஃபவுண்டர்ஸ் அண்ட் அதோடைய லீடர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரோர் டேபிள். பயங்கரமான கர்ஜனை இருக்க போகுது. எதை பத்தி அப்படின்னா சீசன் 1ல என்ன நடந்தது அண்ட் சீசன் 2ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சீசன் 1க்கு அப்புறம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபவுண்டர்ஸ் உடைய லைஃப் எப்படி மாறி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு இந்த ரோர் டேபிளில் டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்க்கலாமா? ஸோ முதல்ல நம்மளுடைய லீடர்ஸை பார்த்துடலாம். மிஸ்டர் குமார் வேம்பு, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ முதல் பார்ட்னர்ஸ் அண்ட் சீஃப் மென்டார் ஸ்டார்ட் அப் சிங்கம். மிஸ்டர் ஹேமச்சந்திரன், co-founder ஸ்டார்ட் அப் சிங்கம். மிஸ்டர் பாலச்சந்தர், co-founder ஸ்டார்ட் அப் சிங்கம். மிஸ்டர் அருண், CEO ஸ்டார்ட் அப் சிங்கம். Also welcome the ஃபவுண்டர்ஸ் ஹியர். ஏன்னா லாஸ்ட் சீசனுடைய சிங்கம்ஸ் இவங்க தான். இவங்கனால தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகே, நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பிளானோட வரோம், அங்கே பிச் பண்ணுறோம், கல்லாப்பெட்டியிலேருந்து காசு எடுக்கிறோம், நம்ம கல்லாப்பெட்டியை நிரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா வரதுக்கு முக்கியமான காரணமே இவங்க தான். தே வர் தி இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் சீசன் 1. ஸோ அதனால லெட்ஸ் வெல்கம் தெம். ஃபர்ஸ்ட், உரு கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ யாழ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்க, யூ வில் நோ மச் பெட்டர். ஸோ 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த நம்ம வந்து ஏஐயில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போது அது வந்து நிஜமாகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட், மைண்ட் அண்ட் கம்பெனி. மென்டல் ஸ்பேஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம், தலை ஃபுல்லாக கொச்சேன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதையே வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து அண்ட் தேர் ரியலி ஹெல்பிங் த வெல்பீயிங் ஆஃப் நிறைய பீப்புள். ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அண்ட் தென் கைகள். எகெயின், ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு விஷயம் இல்லைங்கிற முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ் கன்சியூமர்ஸ் நம்ம பெனிஃபிட் ஆகிறோம்னு சொல்கிற மாதிரி நிறைய ப்ளூ காலர் அண்ட் கிரே காலர் ஜாப்ஸில் இருக்கவங்களுக்கு, பல பேருக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு இவங்க மூலமாக வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஐடியா தான் அது, கனெக்ஷன் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அந்த கனெக்ஷன் மூலமாக நிறைய பேருடைய லைவ்லிஹுட் பெட்டராக இருக்குது, நிறைய பேருடைய சர்வைவல் பெட்டராக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் தென் பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம்ஸ். ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் இவங்க வந்து B2B பண்ணுறாங்க. ஸோ இவங்களோடதுல எப்படி அப்படின்னா, நமக்கு ஒரு பக்கம் வந்து எந்த அளவுக்கு 2500 இயர் ஓல்டு யாழ் முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டில் எனக்கு ஒரு ஸ்விட்சோ இல்லை ஃபோன்லேயே தட்டினா லைட் ஃபேன் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆட்டோமேட்டட் ஹோம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சைடை வந்து கம்ப்ளீட்லி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி, பொம்மைனாலே நாங்கள் சைனாவில் தான் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வருவோம். அது வந்து எங்களுக்கு மேட் இன் சைனான்னு போட்டால் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதை இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படிலாம் பொம்மை இருக்கா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். பட் அந்த மாதிரியான டாய்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்லி இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்காகவே உடன் டாய்ஸை வந்து அந்த ஐடியாவை பிச் பண்ணி அந்த உடன் டாய்ஸை வந்து நமக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஆரிரோ டாய்ஸ். ஸோ வணக்கம். ஸோ இப்போ நம்ம கூட லீடர்ஸும் இருக்காங்க, நம்மளுடைய ஃபவுண்டர்ஸும் இருக்காங்க. போன சீசனில் இவங்க இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜில் இல்லை. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் அவங்க பிச் பண்ண வேண்டியது இருந்தது, ஒரு சில விஷயங்கள் இவங்க கிட்ட கேட்க வேண்டியது இருந்தது, கிடைக்க வேண்டியது இருந்தது. அண்ட் அப்போ தான் புதுசாகவும் மீட் பண்ணாங்க. தட் இஸ் ஆல்சோ தட் இஸ் த மெயின் திங். பட் மற்றதெல்லாம் வந்து சும்மா அடிஷ்னலி. ஸோ இந்த தடவை வந்து அவங்களுக்கு லாஸ்ட் சீசனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ மணி, அது மூலமாக இந்த பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ டெவலப்ட். நவ் தேர் பிஸ்னஸ் பீப்புள் ஹியர். ஸோ அதனால் அவங்க இன்னைக்கு நம்மளுடைய லீடர்ஸ் கிட்ட இப்போ இவங்க கேள்வி கேட்க போகிறாங்க. என்ன எவ்வளோ கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விகள்லாம் பதில் சொன்னால் தானே நீங்கள் வந்து எனக்கு வந்து பெர்மிஷன்லாம் கொடுப்பீங்க, காசுலாம் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. திஸ் டைம் இட்ஸ் ஆர் டைம். ஏன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க அந்த சீசனுக்காக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் வித் யூ கைஸ். உங்களுக்கு யூ கேன் பிக் எனிபடி ஹியர். ஓகே, தேர் ஆல் யோர்ஸ். ஸோ நீங்கள் அவங்கள பிக் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் தெம் ஒன் கொஷின்,
what would that be? So I'll go with Arun. So what is the difference season 1 க்கும் season 2 க்கும்? What have you? I'm sure a lot of learnings will be there in season 1. What is the changes you have made to make it better? What we can expect in season 2? See, I always maintained that Startup Singham was a startup. Season 1 was a pure POC. So we were also trying and we were all learning together. So there were instances where inge irukra ellarum have come and asked a question. At least one time I have said, I don't know what the answer is. And I'm being very genuine about it. And I've always told that let's figure it out together. So the season 2 partha, the entire backbone of season 2 is learnings from season 1. It could be anything from the selection process to the investment duration, everything. It's the whole learning. We have tried whatever we have actually tried to learn from season 1, from the failures, from the mistakes, from the things that went right. We are trying to implement in season 2. So it's better. Then we are missing out the season 2. So I want to ask any of the founders, with respect to season 2, now the brand has a huge credibility. So I was just thinking on these two lines, when you look at other startup shows and compare to Startup Singham, our show is very professional. மற்ற ஷோவில் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் will start fighting with each other. Those drama is avoided on our show. So அது can we expect in season 2 or season 3? காசும் வேணும், ட்ராமாவும் வேணும். நீங்க ஷோக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கேன். அதாவது 2 விஷயம் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணும்போது யோசித்தோம். ட்ராமா முக்கியமாக இல்லை வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுறது முக்கியமான்ட்டு. நாங்கள் ட்ராமாவோட வேல்யூ ஆட் பண்ணுறது தான் முக்கியம் நாங்கள் டெசிஷன் எடுத்தோம். அந்த வேல்யூ ஆட் பண்ணுறதுனால வரக்கூடிய ட்ராமாவை அவாய்ட் பண்ண முடியாது. அது வந்து ஸ்டார்ட் அப் பீப்புள்கிட்டையும் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் இருக்குது. இப்போ ரொம்ப நல்ல இன்வெஸ்டரு, அவர் வந்து ஃபவுண்டர்ஸ் வந்து மனநோகாமல் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு இவர். ஸோ அதுக்கு பதில் இவர் சொல்லுவார். ட்ராமா வேணும்னு கேட்குறாங்க சார். இல்லை, ஹேமச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பிச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டராக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது வந்து சீசன் 2ல் அந்த வேலை இன்னும் தரவாக பண்ணணும். ஏன்னா இப்போ சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு மேக்ஸிமம் 13-14 நிமிஷம் தான் டைம் இருந்தது. சீசன் 2ல் அது 20 நிமிஷமாக இருக்கும். ஸோ சில ஸ்டார்ட் அப்புக்கெலாம் அந்த டிஸ்கஷன் வந்து மோர் இன்டெப்த்தாக நடந்திருந்தாலும் அது எடிட் பண்ணி வந்ததில் கம்மியான விஷயந்தான் வெளியில் வந்தது. இந்த தடவை அப்போது அந்த 7 நிமிஷம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் ஸ்டார்ட் அப்பும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸும் நிறையா பேர் புதுசாக வந்திருக்காங்க. அண்ட் பணமும் அதிகமான பணம் உள்ளே வரப்போகிறது அப்படின்னா எவ்வளோ ஆழமான கேள்விகள் இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகுது. அப்போ அந்த கேள்விகள் வந்து சில சமயத்தில் அது ஒரு ஸ்டார்ட் அப்போட பிளைண்ட் ஸ்பாட்டையோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்போட வீக்னஸையோ எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை சில சமயம் அந்த கேள்வி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க இருக்கிற இதை விட எவ்வளோ நல்லா அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுருக்காங்க அப்படின்ற இதில் வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் பரிணாமத்தை வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நான் ட்ராமான்றதை விட என்ன சொல்லுவேன்னா, இந்த ஷோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது இது நம்ம இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம், இன்னும் அதிக நேரம் பார்க்க போகிறோம், இன்னும் திறமையான ஸ்டார்ட் அப்ஸை பார்க்க போகிறோம், இன்னும் அதிகமான புது பெர்ஸ்பெக்டிவில் இன்வெஸ்டர் பார்க்க போகிறோம். அந்த பிரெத் அண்ட் டெப்த் ஜாஸ்தி ஆகிறதுனால ஆடியன்ஸ்க்கு ட்ராமாவும் அதிகமான மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். பட் இது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது ஃபஸ்ட்டு சீசன் மாதிரி. அப்போ ட்ராமா நடந்தது அப்படின்னா அது நிஜமாகவே நடக்கிற ட்ராமா, அதை காட்டுறதுக்கு நேரம் இருக்குது. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா அது காட்டப்படும். பட் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது வந்து there is no script. ட்ராமா ஃபார் த சேக் ஆஃப் ட்ராமா இருக்காது. ஆக்சுவலி நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, அது டெலிகாஸ்ட் பண்ண உடனே இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தானே, முன்னாடியே தெரியும் தானே 1.5 crores செக் கொடுக்க போகிறாங்கன்னு அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் முன்னாடி நடந்தது கூட எங்களை பார்க்க விடாமல் வெளில லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஃபாலோ அப் கொஷின் ஃபார் சீசன் 2 ஆர் லேட்டர். நோ ஸ்டார்ட் சிங்கம் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. மேபி இந்த ஃபியூச்சர் பிகாஸ் நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க, வாட் இஃப் அந்த டிவி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வச்சுட்டு பப்ளிக் ஆல்சோ கேன் ஆன் ஸ்பாட் இன்வெஸ்ட், அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்களா ஃபியூச்சருக்கு? அது இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் லீகல் அண்ட் கம்ப்ளைன்சஸ் and that accountability is very high and that compliances won't allow us to do a crowdfunding for startups. ஸோ I'll add on to that. See, எங்களுக்கு வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணுமோ அதே மாதிரி we want more and more people to also look at angel investments as an asset class. So we want to bring in more networks so that people can enroll into networks like Native Lead and Chennai Angels and all that and eventually come on to our platform. We are a all inclusive
பிளாட்ஃபார்ம். அதில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸும் உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களோட அதில் தான் சார் இப்போ ஒரு இது வருது. இப்போ ஷோக்கு அப்புறம் நீங்கள் ஷோவில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய மென்டர் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஷோ முடிச்சதுக்கப்புறம் லிங்க்டின் ஆகட்டும், நாங்கள் வெளியே போகும்போது ஆகட்டும், நீங்கள் ஃபண்டிங் ஓப்பனா நாங்களும் போடலான்னு நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைமாக வராங்க. ஸோ அப்போது உங்களையும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸை எப்படி நீங்கள் வந்து மென்டர் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஒரு அசெட் கிளாஸ் வந்து மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் அசெட் கிளாஸ் அண்ட் ரொம்ப ரிஸ்கி அசெட் கிளாஸ் கூட. ஸோ வி ஷுட் டூ angel investment for the right reason. So for some people it might not be applicable. Some people are conscious of panna, the benefits that they get apart from money is a lot more. So that is what we try and educate. So we tell that, see, இது வந்து எப்படின்னா ஒரு தண்ணியில் குதிக்கிறது மாதிரி இல்லை, குதிச்சு இது பண்ணிக்கலாம்னு இல்லாமல் jump along with the angels like Kumar Vembu sir. So learn from the leaders, learn from seasoned investors, so how to invest ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து co-invest தான் பண்ண சொல்கிறோம். எடுத்தவொன்னா பெரிய செக்காக கொடுக்காதீங்க, சின்ன சின்ன பைட் சைஸ்டாக வாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதான் வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர், இதுதான் ஒரு மோட்டிவாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் சைஸ்க்கு வந்து வெறும் 300 ரெஜிஸ்டர்டு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அது ரொம்ப கம்மி, அது ஜாஸ்தி ஆகணும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மோட்டிவ். சரி, ரெண்டாவது வந்து இப்போ நவம்பரில் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு மீட்டிங் நடந்தது. ஒரு 85 ஹெச்என்ஐஸ் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்திருந்தாங்க. ஐ திங்க் 2 ஸ்பீச் தான் இருந்தது. ரெண்டுமே இப்போ இந்த ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசட் கிளாஸ் அப்படின்னா அதில் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரலாம், அண்டு எப்படி அந்த ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி சாய்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் 2 செஷன் ஒரு ½ அன் ஹவர் ஈச் இருந்தது. நெட்வொர்க்கிங் செஷன் இருந்தது. ஸோ அப்போ ஒரு இன்வெஸ்டராகவோ ஹெச்என்ஐயாவோ ஒருத்தர் உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம அவங்க வராங்க, அவங்க பணத்தை அவங்க போட போகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மில் ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அவங்க இது ரிஸ்கெல்லாம் தெரிஞ்சு தான் வராங்களா, அவங்களுக்கு வந்து இதில் என்ன பார்க்கணுன்றது தெரிஞ்சுட்டு வராங்களான்றதை ஓரளவுக்கு நம்ம ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வச்சு ஸோ இன்வெஸ்டர் ஆன்போர்டிங் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்டரும் உள்ளே வராங்க. ஆஸ் ஸ்டார்ட் அப் டீம், ஸ்டார்ட் அப் சிங்கம் லீடர்ஷிப் டீம், நாங்கள்லாம் உங்களுக்கு பிச் பண்ணோம். ஐ வாண்ட் யூ டு பிச் டு அஸ் திஸ் டைம். அதில் மெயினாக வந்துட்டு விஷன், உங்களோட விஷன் என்ன, சீசன் 1ல் எவ்வளோ தூரம் நிறைவேறி இருக்குது, இன்னும் சீசன் 2ல் அந்த விஷன் டுவர்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, அண்ட் வாட் இஸ் தட் extra thing that you are going to do, or maybe a vision has maybe improved more. ஏன்னா ஒரு விஷன் எடுத்தோன்னா ஒரு விஷன் நோக்கி போவோம், maybe there is some more things that you might add in that vision as leadership team. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, முதல்ல இதுக்கு ஹேமோ பாலாவோ பதில் சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் கரெக்ஷன் சொல்லிடுறேன். நீங்கள் யாருமே ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு பிச் பண்ணல, நீங்கள் எல்லாருமே இன்வெஸ்டருக்கு பிச் பண்ணீங்க. ஸ்டார்ட் அப் சிங்கமோட வேலை வந்து இன்வெஸ்டரையும் ஸ்டார்ட் அப்ஸையும் ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து ஒரு எப்படி வேகமாக நீங்கள் நிறையா ஸ்டார்ட் அப்பை நிறையா இன்வெஸ்டரை மீட் பண்ண வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்டபிள் பிஸ்னஸ்னால் வேகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு சிம்பிளிஃபை ஃபண்ட் ரைஸ், ஆக்சிலரேட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்றத தான் நம்ம மோட்டோவாக சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு பிச் பண்ணல. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மேட்ரிமோனி வெப்சைட் மாதிரி. ஓகே, ஸோ கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு ரெடியாக இருக்குது, பையன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் செட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ நாங்கள் இன்றைக்கி தான் வந்து குமார் வேம்பு சார் வந்து ஒரு விஷயம் செட் பண்ணல, இந்த பையன் இருக்காரு, அந்த பொண்ணு இருக்காங்கன்னு டிஸ்கவர் பண்ணிக்கிறோம், செட் பண்ணல. ஸோ அந்த விஷன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மை ஒரு கிரெடிபிள் பிளாட்ஃபார்மாக ஆக்கி, ஓகே, ஸோ ஜென்யூனான பீப்புளை வர வச்சு, ஜென்யூனான இன்வெஸ்டர்ஸும் ஜென்யூனான ஸ்டார்ட் அப்ஸு வர வச்சு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறது எங்களோட பிளாட்ஃபார்ம். இதை பார்த்துட்டு இங்கே ஃபண்டு கிடைக்காதவங்களுக்கு கூட ஒரு மோட்டிவேஷன் வரும். அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கடைசி வரைக்கும் we all part of startups and investors. நாங்கள் தனி கிடையாது. ஸோ நீங்கள்லாம் சேர்ந்தது தான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அதுதான் எங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னாலே, அதாவது எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு தொழிலுமே வந்து ஒரு கிளஸ்டராக தான் டெவலப் ஆகுதுன்னு. இப்போ கோயம்புத்தூர் ஏரியா எடுத்தீங்க அப்படின்னா, ஏன் அது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்ற மாதிரி இருக்குது? ஏன் வந்து இப்போ சென்னை வந்து ஒரு ஆட்டோ பார்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவாக இருக்குது, ரைட்? ஏன் வந்து இப்போ B2B சாஸ்னா சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க? ஒரு அது மாதிரி ஹெல்த் கேர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஏன் சென்னையை சொல்கிறாங்க? ஏன்னா அது கிளஸ்டராக வருது எல்லாமே, ரைட்? அப்போது நிறையா விஷயம் இப்போது ஒரு காமன் சென்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா,
ஒரு ஆட்டோ பார்ட்டை பொறுத்த வரைக்குமோ, ஒரு ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்குமோ, ஒரு ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு கொங்கு பெல்ட்டில் அந்த மாதிரி இதில் எடுத்திங்கன்னா அது ரொம்ப காமன் சென்ஸாக இருக்கும். அங்கே நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த ஈகோ சிஸ்டமில் வந்து ஒரு டிசைனர் வேணும், ஒருத்தர் இதை மாதிரி பண்ணுறதுக்கு வேணும்னா வேகமாக நிறையா பேர் இருப்பாங்க. பெஸ்ட்டை சூஸ் பண்ணலாமா இருக்கும், எக்கனாமிக்கலாக அதை பண்ணலாமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளஸ்டராக தான் உருவாகும். அப்போ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்றது ஒரு ஐடியாவை எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ லான்ச் பண்ணுறது, எப்படி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறது, எப்படி அதை க்ரோ பண்ணுறது அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு சிலிக்கான் வேலியில் வந்து அந்த கிளஸ்டரில் அது காமன் சென்ஸ். வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க ரத்தத்தில் ஊறிடுது. அது இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் இதெல்லாம் கொண்டு போனால் தான் இன்வெஸ்டர் பணம் கொடுப்பாங்க, இப்படி தான் க்ரோ பண்ணணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும், இல்லை இப்படி தான் ஐபிஓ ஆகணும், இல்லை இப்படி தான் மெர்ஜர் பண்ணணும். எல்லாமே அங்கே வந்து ஒரு ஈகோ சிஸ்டமில் வந்து ஒரு காமன் சென்ஸ் மாதிரி அந்த காற்றுலேயே இருக்குது. இப்போ அந்த மாதிரி காற்றை எப்படி தமிழ்நாட்டில் உருவாக்குறது? ஏன்னா அதுதான் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சிக்கும் உதவும். அப்போ அதை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவை வந்து எப்படி ப்ராடக்டாக பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணணும், இன்வெஸ்டர் அப்போ என்னெல்லாம் பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டால், அப்போ அதெல்லாம் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு காமன் சென்ஸ், இதுக்காக புக்கு படிக்கணும், இதுக்காக வீடியோ கேட்கணும், அதை மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு 8 வயசு பையன் 7 வயசு பையனோ 7 வயசு பொண்ணோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ஒரு 12 வயசு ஆகிறதையே அவங்களுக்கு தெரியும், நான் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா அது ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் பிளான் வேணும், அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும், அதுக்கு வந்து மார்க்கெட் என்னன்னு தெரியணும், ஐடியல் கஸ்டமர் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் 10 வயசுலேயே ஆகிடுது அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கணுன்றதே ஐடியா இருந்தால் போகிறோம், மீதி எல்லாம் அவங்க ஏதோ தானாக தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிடுவாங்க. அப்போது எப்படி வந்து நம்ம அதை வந்து ஒரு காமன் சென்ஸாக மாற்றுறது, ரைட்? அதுதான் ஸ்டார்ட் அப் சிங்கமோட கோல். அப்போ தான் பாலா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆண்டர்ப்ரூனர், ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர் அப்போ தான் வருவாங்க. அதுதான் நம்மளோட கோல். ஸோ ஐ நோட்டீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து நிறைய விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் 50% விமன் இருக்காங்க. ஸோ இஸ் திஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன் அண்ட் இஸ் தேர் அ ஸ்பெஷல் வென்யூ ஃபார் விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் டு கம் அவுட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தேர் ஐடியாஸ்? அதான் இன்க்ளூசிவாக இருக்கணுன்றதுல தாட் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் வந்து இப்போ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஆண்டர்ப்ரனர்கிட்ட கேட்போம். உமன் ஆண்டர்ப்ரனர் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இது சில பேர் வந்து மேல் ஆண்டர்ப்ரனர் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஒய்ஃபும் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படி சொல்லும்போது அவங்களே வர சொல்லுவோம் நாங்கள். ஸோ யூ வாண்ட் டு கிவ் பிளாட்ஃபார்ம், இன்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம், அது மேல் ஃபீமேல்ன்றதை தாண்டி எல்லா சொசைட்டி எல்லா கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் அங்கே பிளான். அதனால ஒரே ஒரு உமனுக்காக நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணது இந்த உமன்ஸ் டே அப்போது, இந்த March 8 அப்போ வந்து அந்த ஷோ வரும்போது மட்டும் உமன்ஸ் டே ஷோ நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸும் உமன் இன்வெஸ்டர்ஸும் இந்த வாட்டி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நிறைய எபிசோடில் வந்து இன்வெஸ்டர்ஸே நீங்கள் நிறைய உமன் இன்வெஸ்டர் பார்ப்பீங்க. இந்த வாட்டி போன வாட்டி 1-2 பேர் தான் வந்தாங்க. இந்த வாட்டி இந்த சைடு நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் இதில் இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமில் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறது இன்வெஸ்டர், ரைட்? அப்போது நிறையா ஸ்டார்ட் அப், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வர்ற ஸ்டார்ட் அப் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப க்ளோஸாக இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றதோ, இல்லை க்ளோஸாக கன்சிடர் பண்ணி இன்வெஸ்டர் கொடுத்து ஸ்டார்ட் அப் வேணான்றதோ, அந்த மாதிரி கதைகள் தான் ஸ்டார்ட் அப் சிங்கமில் வருது. அப்போது நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமில் நம்மளுக்கு இன்க்ளூசிவாக பண்ணணும், உமன் இருக்கணும், எல்லா கம்யூனிட்டி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மீறி வர்ற ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும், இப்போ போன சீசனில் நிறையா உமன் ஆண்டர்ப்ரனர் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து இன்வெஸ்டபிள்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. இல்லை யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து வேணான்றவங்களோ, இல்லை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் இந்த 2-3 பிரச்சனை இருக்குது அதனால பண்ண வேணான்ற மாதிரி முடிவு வந்தது எல்லாமே. அது இன்வெஸ்டருக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் உள்ள முடிவு. ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன இதில் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா உமன் பார்ட்டிசிபேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஸோ அப்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது. உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்டார்ட் அப்ஸும் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனட்லி ஹையாக இருக்குது இங்கே வேறு ஏதாவது ஊரில் ஷோ நடத்துகிறத விடன்றதை பார்த்தா. ஏன்னா இப்போ எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போனாலுமே நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போகிறதையே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எல்லா டாப் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் 55% 60%, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கிடைக்கிறதே கஷ்டம்னா அதில் 60% கேர்ள்ஸாக இருப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் வந்து உமன் பார்ட்டிசிபேஷன் இன் எஜுகேஷன் வந்து 50% +ன்னு இருக்குது.
அண்ட் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஹையாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஆண்டர்ப்ரினர்ஷிப்பும் ஹையாக இருக்குன்றதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஸோ யாரும் இதை ப்ரமோட் பண்ணல, தானாகவே நடக்கிறது, நம்ம சமூகத்தில் நடக்கிறது. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களையும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு காட்டுறதுனால அது வெளியில் வருது, அவ்வளோதான். சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து யூஆர் கைண்ட் இனஃப், எல்லாருக்கும் ரிஜெக்ஷன்ஸே இல்லை, எஸ்ன்னு ஷோவில் க்ரீன் சிக்னல் கொடுத்துருந்தீங்க. ஸோ செகண்ட் சீசன் எப்படி இருக்க போகுது? அண்ட் நீங்கள் உன்னை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க திரும்பி திரும்பி. இங்கே இருக்கிறவங்க யாருமே எந்த க்ரீன் சிக்னலுமே கொடுக்கல, ஜென்ரலி இன்வெஸ்டர் கொடுத்தாங்க பணம். ஷோவில் ரிஜெக்ஷன்ஸே இல்லை. ஸோ அது கேர்ஃபுல்லி க்யூரேட் பண்ணி பண்ணதா, இல்லைனா செகண்ட் சீசனில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியும் வி அட்டெண்டட் உங்களோட மென்டர்ஷிப் பூட் கேம்ப் தயார் பண்ணனால எங்களுக்கு க்ரீன் கிடச்சிதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை போய் அந்த நேரத்தில் அமைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ரெண்டும் நடக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் காட்டினா கூட என்ன பண்ணுவோம்னா ஷோ கொண்டு வந்துடுவோம். அப்போ அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கேயே கூட டெசிஷன் எடுப்பாங்க. ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, பார்த்து கூட இருக்க மாட்டாங்க, சில டைம் பார்த்துருப்பாங்க ஓரளவுக்கு, அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிலது வந்து க்ரீன் சிக்னல் கிடச்சோன்னே நம்ம எடுத்துகிட்டு, சிலது வந்து க்ரீன் சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து கொண்டு வாங்க பார்க்கலாம், ப்ரெசென்ட் பண்ண டிசைட் பண்ணலான்னு பண்ணுவாங்க. ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். சரி, இப்போது நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம். இப்போது அப்ளை பண்ணுறதுல நிறையா பேர் வந்து ஒரு சிலது லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்குது, ஒரு சிலது இன்னும் பிஸ்னஸே ஆகலை, அது மாதிரி. அப்போ ஒரு இன்வெஸ்டராக அவங்க என்ன பார்க்குறாங்க, நம்ம எதை ஸ்டார்ட் அப்னு இது பண்ணுறோம், இன்வெஸ்டராக வந்து இந்த இந்த ஐடியாலேயோ இல்லை இந்த கம்பெனிலேயோ இல்லை இந்த பிஸ்னஸ்லேயோ பணம் போட்டால் த மணி கேன் மணி வந்து ஒரு க்ரோத்தை ஆக்சிலரேட் பண்ண முடியும், இல்லை மணி வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச்சை ஆக்சிலரேட் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கணும். அப்போ நமக்கு வர்ற அப்ளிகேஷனில் நம்ம இதெல்லாம் தான் வந்து எய்தர் பணம் வந்து இதை ஒரு ப்ராடக்டாக வெளியில் கொண்டு வர உதவும், இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, இல்லை இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது, பணம் வந்து இதோட வளர்ச்சியை வந்து வேகப்படுத்த உதவும், அதை தான் நம்ம ஸ்டார்ட் அப்புன்றோம். அப்போ அது ஒரு இன்வெஸ்டபிள் பிஸ்னஸ், இன்வெஸ்ட் பண்ணுனா அது வளருன்றது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, அது அப்படி வளர்ந்தது அப்படின்னா அந்த கம்பெனியோட வேல்யூ அதிகமாகும். ஒரு இன்வெஸ்டராக நமக்கு வந்து அதில் ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் எனக்கு வந்து வருஷம் 7% கிடைக்குது அப்படின்னா மேபி இதில் வந்து 20% கிடைக்கலாம், 15% கிடைக்கலாம், 25% கிடைக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. அப்போது இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். ஏன்னா க்ரோத் ஆஸ்பிரேஷன் இருக்குது, வளர்கிறதுக்கான மார்க்கெட் இருக்குது, அந்த வளர்கிறதுக்கு இந்த பணம் வந்து ஹெல்ப் ஆகும், அண்டு இந்த கம்பெனி வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்டர் பணம் போடுறாங்க. ஆர் இதில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங், மார்க்கெட் இருக்குது ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டில் குவாலிட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்குது, இல்லை இவங்கக்கிட்ட இன்றைக்கி ப்ராடக்ட் நல்லா இருக்குது ஆனால் வளர்கிறதுக்கான ப்ராசஸ்லாம் இல்லை, இவங்கக்கிட்ட ஃபவுண்டர் வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு ஃப்ரீக்காக இருக்கார், வளர்கிற மாதிரி இது இல்லை, அந்த மாதிரி காரணத்தினால இன்வெஸ்டர் வேணான்னு சொல்லலாம். அப்போது இந்த 4-5 கண்டிஷன் எடுத்துட்டீங்க இது ஒரு ஸ்டார்ட் அப்னா, அந்த 4-5மே ஒன்று ஃபுல்ஃபில் ஆகுது, இல்லை 80% இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது, இல்லை அது நடக்காதுன்ற நம்பிக்கை இருக்குது, அதனால வேண்டாம்னு நினச்சாங்கன்னா நடக்க போகிறதில்ல. பட் இவங்க தான் ஷோக்கு வருவாங்க. ஸோ அதனால் ஷோவில் வரவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அப்படி இல்லைன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அவங்க ஒரு பிஸ்னஸே கிடையாது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷோக்கு வரவங்களில் ப்ரிடாமினன்ட் பர்சன்டேஜுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சாதான் நம்ம ஒரு நல்ல ஸ்டார்ட் அப், ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி உருவாக்குற ப்ரோக்ராமாக இருக்கலாம். இல்லாட்டி எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காக போகிறதுக்கு காரணங்கிறத சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். ஏன்னா நான் ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஷோ நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சீசன் 1ல் வந்தீங்க, நீங்கள் உள்ளே வரும்போது யூ ஹேட் நோ ஐடியா அபவுட் திஸ், இது எப்படி இருக்கும், ஆனால் அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு நோ அபவுட் தேட். ஏன்னா இது பார்க்க போகிறவங்களுக்கு இல்லை பார்க்குறவங்களுக்கு ஒரு கொஷின் அதுவாக தான் இருக்கும். பட் ஹவ் இஸ் யுவர் லைஃப் பிஃபோர் ஸ்டார்ட் அப் சிங்கம் அண்ட் ஆஃப்டர் ஸ்டார்ட் அப் சிங்கம்? நீங்கள் அப்படி சொல்லலாம், பிஃபோர் ஸ்டார்ட் அப் சிங்கம் பற்றி என்ன நினச்சிங்க, ஆஃப்டர் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஜெனினா சொல்லலாம். நிறைய பேருக்கு டவுட்டே இருந்தது, ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுமா, உண்மையிலே இந்த பணத்தை கொடுப்பாங்களா, இல்லை ட்ராமாக்காக பண்ணுறா இருந்தது. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜெனினா ஆனஸ்ட்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஷூட் வந்தீங்க, ஸோ ஆன் த வே ஃப்ரம் யுவர் ஹவுஸ் டு ஹியர் எவ்வளோ ரெட் கார்ஸை பார்த்தீங்க? என்னோடதே ரெட் கார் தான். ஓ, அதை தாண்டி
அதை தாண்டி கவுண்ட் பண்ணல. கவுண்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ சேம் வே நம்ம லைஃப்பில் அந்த ரெட் கார் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கீப் கமிங் பட் வில் கீப் மிஸ்ஸிங். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் ஃபஸ்ட்டு வரும்போது கூட ஐ திங்க் ஒரு 1000+ அப்ளிகேஷன்ஸ் வந்து சீசன் 1. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஆல்சோ ஹேட் த சேம் தாட், இது அப்ளை பண்ணால் வருமானு சொல்லி. ஸோ சும்மா அப்ளை பண்ணேன். அப்புறமா ஃபார் 3 months வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. பட் நான் அவங்களை ஸ்பேம் பண்ணிட்டேன், கால் பண்ணி மெயில் பண்ணி, என்னப்பா என் ஸ்டேட்டஸ் ஆகிடுச்சுங்க, ஒரு அப்டேட் கொடுங்கப்பா. ஸோ அப்போ தான் ஒரு அப்டேட் வந்து ஓகே நீங்கள் அடுத்த ஒரு வாட்டி வந்து மெயிலே வரல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் வந்து எனக்கு மெயில் வரல, நான் கால் பண்ணேன் மெயிலே வரல, கிவ் மீ அன் அப்டேட்னு சொல்லி. தென் ஃபைனலாக ஐ காட் தி அப்டேட், வி காட் செலக்டட், வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஆஃப்டர் த ஷோ எப்படி லைஃப் மாறிடுச்சுன்னா 2 instances. நான் ஃபஸ்ட்டு ஷோ வந்த உடனே அடுத்த நாளே எனக்கு ரெவன்யூ வந்து ஒரு 10 times போகும்னு நினச்சேன் ஆக்சுவலாக. பட் அப்படி நடக்கல, ரெவன்யூ வாஸ் த சேம். பட் வாட் ஹேப்பன் வாஸ் மச் பிகர். ஒரு நாள் நான் பெசன் நகரில் வந்து நைட் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தேன். ஒரு 10:30 ரேண்டமாக ஒரு ஆள் வந்துட்டு, ஐ saw you in ஸ்டார்ட் அப் சிங்கம், ஐ நீட் யுவர் மென்டார்ஷிப், கேன் ஐ மீட் யூன்னு சொல்லி நம்பர் வாங்கினார். தென் ஆஃப்டர் 6 months ஆஃப்டர் த ஷோ, ஒன் கிளைண்ட் வாக்ட் இன் டு அவர் கம்பெனி, சைன்ட் அ B2B deal for 50,000 rupees. ஓகே. 6 months after the show. So impact was not on the month of show itself. It is there for the next 6 months and 9 months. And நாங்கள் எங்கே போனாலும் we are having the recognition and credibility. Okay, ஸ்டார்ட் அப் சிங்கம்ல வந்தீங்கன்னு சொல்லி. ஸோ தேர் இஸ் டெஃபினெட்லி அ ஹியூஜ் ரீச். டவுட் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து ஒரு டிவி ப்ரமோஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமோ? டிவியில் வந்துட்டோம். ஸோ எங்களுமே ஒரு குட்டி ஸ்டார்ட் அப்புக்கு வளர்கிறவங்களுக்கு எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து விஜய் டிவி மாதிரி ஒரு பெரிய டிவி பிளாட்ஃபார்மில் வருதுன்றது இந்த பீரியடில் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு டிவி ப்ரமோஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் போல். வெளியே இதை வச்சு தான் காசு வாங்கணும். ஸோ இங்கேருந்து நம்ம காசு கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு லாங்குவேஜஸில் நடந்த ஷோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க போஸ்ட், பணம் வராது. பட் ஆனால் டிவி டைம் கிடைக்கும். ஸோ ஒருவேளை நம்மளும் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும்ன்ற நினச்சி தான் பிச் வரைக்கும் பண்ணிட்டோம். இன்வெஸ்டர்ஸும் கமிட் பண்ணிட்டாங்க. பட் போஸ்ட் த ஷோ என்னாச்சுன்னா இவங்க எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு திடீர்னு ஒரு அட்வைஸ் வேணும்னா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியலன்னா உடனே இவங்களுக்கு கால் போடுற மாதிரி இருந்தது. ஸோ லெட் இட் பி அருண் சாராக இருக்கட்டும், அவங்க டீமாக இருக்கட்டும், நீங்கள் இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்னு நாங்கள் ஃபண்டு வாங்க ஒரு டிமோட்டிவேட் ஆகிட்டா கூட தே ஸ்டார்டட் மோட்டிவேட்டிங்க, சீக்கிரம் போய் வாங்குங்க, இதை போங்க, இந்த டியூ டிலிஜென்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற எங்களுக்கு வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். இவ்வளோ நாள் டியூ டிலிஜென்ஸ் ஆகும் போல், இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுக்கு மேலே கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே கொடுக்க டாக்குமெண்ட் இல்லை, இதுக்கு மேலே எங்கள் கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் போலன்னு எங்களுக்கு ஷோவுக்கு பிச் பண்ணுற வரைக்கும் தெரியாது. பட் போஸ்ட் ஷோ தான் இதெல்லாம் தெரிய வந்தது. பட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒருவேளை நாங்கள் தனியாக ரைஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ஜேர்னியை ரொம்ப மென்டல் ப்ரெஷரோட ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் அப்லேயே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களும் நம்ம டீம் ஆகிட்டாங்க. நம்மளோட சேர்ந்து இந்த ப்ராசஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்ரிடே காசு வந்துடுச்சான்றதுல அவங்க எங்களை விட டெய்லி காலைல 10 மணிக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ தட் வாஸ் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. சரி, நமக்காக யாரோ 4 பேர் வந்து கேட்குறாங்களேன்ற மாதிரி. அண்ட் எங்கே வெளியே போனாலும் இப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. என்கிட்ட ஒரு பொருள் வேணும்னா இதை நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க, யார் வாங்கியிருக்கா, இது யார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான்றப்போ முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் அக்ரிடேட்டட், அவங்க எங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, உண்மையிலேயே நீங்கள் தயாரிக்கிறீங்களா, எங்கேயோ வாங்கிட்டு வந்து பேரை மட்டும் போட்டிங்களான்னப்போ நீங்கள் வீடியோஸ்லாம் இருக்குது விஜய் டிவியில், ஃபேக்ட்ரியை மொத்தமாக ஷூட் பண்ணியிருக்காங்க, டியூ டிலிஜென்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் விஜய் டிவி போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவில் இந்த ஃபேக்ட்ரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அக்ரிடேஷன் இந்த பிளாட்ஃபார்மில் கிடச்சிது. ஸோ இவங்க ஸ்டார்ட் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு டவுட்டாக இருந்த நிறைய பேருக்கு ஓ அதில் வந்திருக்காங்க, ஸோ இது உண்மை தான் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு, இந்த ப்ராடக்ட்டை நம்பி வாங்கலாம் அப்படின்ற ட்ரஸ்ட் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. ஸோ B2Bயில் இருக்கும்போது நிறைய டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஒரு புது பிராண்டு இதை வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, முதல்ல ஒரு 10,000 ரூபாய்க்காவது பொருள் வாங்கி பார்ப்போமே, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ற அந்த கான்ஃபிடன்ஸை பப்ளிக்கு கொடுத்துச்சு. See, one of the things what she highlighted only, எங்களோட earlier experience வந்து ஷார்க் டேங்க்ல வந்து எங்களுக்கு வந்து ஃபண்டிங் பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. தட்ஸ் how we participated and we were running pillar to post for funds. ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம ஷோவில் நம்மளை வேலிடேட் பண்ணிட்டாங்க ஃபண்டிங்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஷார்க்ஸை. அதுக்கப்புறம் எங்களுக்கு காசு வரலன்ற போது there will be a lot of questions among the follow-on rounds. Why these guys didn't put the money, and that startup's credibility will come down, the brand's credibility. So we had to run pillar and post. There was nobody to liaison in between. Other நீங்கள் கரெக்டாக அந்த பெயின் பாயிண்ட் லைக் அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் plug in பண்ணது, that's a very good job. I think அது one of the finest things you guys have nailed. தி செகண்ட் திங் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி நான் அடிக்கடி எங்களை இடத்துலையும் சொல்கிறது வந்து ஃபவுண்டர்ஸ் டைமை நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு 4 நாள் கூப்பிட்டு போயிட்டு அங்கே பாம்பேயில் நாங்கள் உட்காந்துருந்தோம். லாஸ்ட் டே 11:30 மணிக்கு தான் எனக்கு ஷூட்டு. 3 நாள் நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா ஸ்டூடியோவில் போய் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருந்தோம். பட் யூ கைஸ் were well organized and you didn't waste even a single hours
of founders time. That's very important for us at this juncture. So I think hats off to you guys. மைசெல்ஃப் அண்ட் பாலா எங்களுக்கு வந்துட்டு முதல்ல ஸ்டார்ட் சிங்கம் பார்த்தோம், டீசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு வி ஃபெல்ட் இதில் பண்ணணுமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு பயங்கரமாக இருந்தது. அப்புறம் ஒரு கொஸ்டின் மைண்டில் வந்தது, வை நாட் அப்படின்ட்டு. ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம்லேருந்து கூட கூப்பிட்டாங்க. தி செட் யூ ஷுட் டூ இட். ஐ திங்க் கைகள் வந்துட்டு இட்ஸ் அ குட் கம்பெனி, வி ஷுட் ரீச் என்ஷூர் தட் கைகள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றது. ஸோ அவங்க தே ஷோட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அஸ். எங்களுக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் வேலிடேஷன் முடிஞ்சது. த ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் இஸ் ரெகக்னைசிங் அஸ். ஓகே, லெட்ஸ் கோ ஆன் டு த ஷோக்கு போகும்போது நவ் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் டூரிங் த ஸ்டார்ட் அப் சிங்கம் ஜேர்னி. அதாவது ஷூட் போகிறோம், இது போகிறோம், ஒரு பயம். Founders, we are not exposed to public, we are not in front of cameras anywhere, we are just doing our job silently. Suddenly வந்துட்டு we have go in front of camera. அப்படி பார்த்தா அந்த team that the direction team, the camera team, the coordination team, lot of people helped. I think kudos to that team, I think the leadership team, because you've built that team. ஏன்னா ஒரு டீம் பில்ட் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங் விஷயம். அந்த டீம் நல்லா பில்ட் ஆயிருக்கு. அந்த டீம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, just go and talk, pitch what you want to talk, ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நீங்களே கொண்டு வாங்க. And the direction team helped us. So lot of things happened. And finally investors. So investors kuda vandittu it was a very good rapport that got established. And we got lucky to get invested. Kumar Svembu sir himself invested. So engalukku vandu adu ore ஒரு பயங்கர சந்தோஷம், because we are putting tech first company. He's he's Jambavan, so I should say. And he has invested. அது ஒரு பெரிய வேலிடேஷன் எங்களுக்கு. Okay, I think we are doing something really really good now, so we should now take it to the next step. So after the show, ரெண்டு விஷயம் I should definitely mention. One is that ஜாப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க இது ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போயிடுச்சு. கைகள் அப்படின்னா பீப்புள் நோ, மை ரிலேட்டிவ்ஸ் தெம்செல்ஸ் நோ, மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் நோ, ஓகே தி ஆர் டூயிங் சம்திங் குட். ஸோ அண்ட் அந்த தட் தே ஆர் நாட் லைக் அ ஃபேக் ஜாப் கம்பெனி அப்படிங்கிறது வேலிடேஷன் நார்மலாகவே வந்துருச்சு. ஸோ எனி கிளையண்ட் வி கோ டாக் டு, சம்டைம்ஸ் தே டாக் டு அஸ் as if they are familiar to us. நம்ம வந்து டிவி மூலமாக அவங்கள மீட் பண்ணிட்டோம், பட் தே ஆர் மீட்டிங் அஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் வி ஆர் லைக் ஓகே யூ ஹவ் ஆல்ரெடி ஹியர்ட் அபவுட் கைகள், தட்ஸ் எக்ஸலண்ட். எங்களோட சேல் ப்ராசஸ் கம்மியாயிடுச்சு, டு பி ஆனஸ்ட். நாங்கள் வந்து கம்மியாக இது பேசினா கூட ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் த சேல்ஸ் ஹேப்பனிங். ஸோ அது அந்த வேலிடேஷன் வந்து இருக்குது. அண்ட் த ட்ரஸ்ட் ஹஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் அஸ் மெனி பீப்புள் செட். த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாஸ் ஆஃப்டர் த ஃபண்ட் ரவுண்ட், த மீட்டிங்ஸ் தட் வி ஹேட் வித் த இன்வெஸ்டர். குமார் வேம்பு சார் கூட நிறைய மீட்டிங்ஸ். ஹி அண்டர்ஸ்டுட் அவர் பிஸ்னஸ், ஹி ஹெல்ப் அஸ் இன் மெனி திங்ஸ். அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டுட், ஹி ஆல்சோ கேவ் ஃபீட்பேக். அவருக்கு வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, வி அக்ரீட், வி டிஸ்அக்ரீட். இட் வாஸ் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், ஒரு 8 to 9 மீட்டிங்ஸ் which I will cherish always. அந்த மீட்டிங்ஸ்லேருந்து வந்த அவுட்கம்ஸ் எல்லாமே we have also implemented. So there are so many things that have happened good. And as entrepreneurs, எங்களுக்கு தேவையில்லை ஒரு பவுன்சிங் போர்டு வேணும். somebody has to listen to us and understand what we are solving, and அதை இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறது. So that and all has happened through Startup Singham. So we are ever thankful to the Startup Singham சார், team நீங்கள் for இன்வெஸ்ட் providing பண்ண that கம்பெனிஸ்க்கு தான் டைம் தருவீங்களா, எங்களுக்கும் தருவீங்களா சார்? எல்லாருக்கும் So see, one more thing, the celebration of entrepreneurship has happened. என்னன்னா நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. இட்ஸ் a pat in the back. இது வந்தோன்னே there is ஒரு ரெக்கக்னிஷன் வந்தது. ரிலேட்டிவ்ஸ் இல்லை, அவங்களே ஏதோ போகிற ஏதோ வரப்பா நீடி ஒரு ஃபீலிங், குட் ஃபீலிங் தட் somebody is recognizing. அடுத்தவங்க செலிப்ரேட் பண்ணதை விட நம்ம செலிப்ரேட், அந்த எபிசோட் டிவியில் வரும்போது சரி நம்ம ஏதோ உருப்படியாக 2-3 வருஷம் பண்ணியிருக்கோம் போல, அதான் அந்த டிவிலலாம் வருது. ஸோ அந்த ப்ரொமோ ஆகட்டும், அந்த ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற விஷயத்தை நம்மளே பெருசாக நினைக்கிற அந்த ஒரு டைம். ஏன்னா ஸ்டார்ட் அப் எப்பவுமே அவங்கள பற்றி கம்மியாக தான் நினச்சிப்பாங்க. ஸோ டிவியில் வரும்போது ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போல அப்படின்னு நம்மளே நினச்ச டைம் இருந்தது. So when Startup Singham, the journey started 1.5 years ago, அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சுன்னா, இட்ஸ் ஆர்ட் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப். ஸோ அதை வந்து எப்படி பிஸ்னஸ் வேர்ல்டு வந்து ஏற்றுக்கும், அதை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. இட் வாஸ் கண்டினியூஸ்லி தேர் ஃப்ரம் அவர் ஜேர்னி. ஸோ அது இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு கேள்வி தான் ஆரம்பிச்சிது. பட் சர்ப்ரைசிங்லி ரைட் பீப்புள் கனெக்ட் பண்ணுது. ஏன்னா எந்த இன்வெஸ்டர் ஹூ நோஸ் ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இட்ஸ் பேலன்ஸ்ன்ற மாதிரி தோணும் எப்போவுமே. நேட்டிவ்லி இதில் இருந்து ஸ்ரீராம் சார் வரும்போது he was the right kind of person for us. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுத்தது. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் ஹர்ட் அபவுட் யாழ் அண்ட் ஆல் ஆஃப் தட், பட் நோ ஒன் ஹேஸ் ஆக்டிவ்லி சீன் இட் பெர்ஃபார்ம், ப்ளே அதெல்லாம்.
ஸோ நவ் தட் இப்போ எங்கேயாச்சும் போய் யாழ் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்ட் அப் சிங்கமில் பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்குது. ஸோ ஐ திங்க் அது வந்து இவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 6 months உண்டான இதுவாக இல்லாமல் கண்டினியூஸாக இப்போ வரையும் இருந்துகிட்டே இருக்குது. அந்த எங்கே போனாலும் ஸ்டார்ட் அப் சிங்கமில் வந்ததுன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் மைல் ஸ்டோன் ஃபார் அஸ். ஸோ அது பிளேஸ் ஆகிருக்கு, அந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. ஸோ ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமாக நீட்டாக போயிட்டுருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, ஒரு ஓப்பனாக, அது ஜெனினாக சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது அதில் எத்தனை பேர் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கரை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க? ஒரு 3 to 4 பேர் தமிழ்நாட்டில், 3-4 பேர் வந்து தமிழ்நாட்டில். இல்லை, அவர் சொன்ன மாதிரி ரேண்டம் இன்சிடென்சஸ் நிறையா நடந்திருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் எங்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணாங்க, ஒரு யாகம் வளர்த்தாங்க. ஸோ அவர் வந்து அந்த பூஜை பண்ணுறவர் வந்து எங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார், எங்களுக்கு புரியல. ஸோ அந்த 1 hour செஷன் முடித்தோன்னே வந்து சொன்னார், நான் உங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் அப் சிங்கமில் பார்த்துருக்கேன், உங்களோட இன்ஸ்டாகிராம் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக நிறைய பேர் வந்து எங்கள் கிட்ட தே வாக்ட் அப் டு அஸ் அண்ட் தே ஹவ் மென்ஷன் ஸ்டார்ட் அப் சிங்கம் அண்ட் செட் வி ரெகக்னைஸ் யூ அப்படின்னு. இந்த ரேண்டமை நாங்களும் அக்னாலேஜ் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் காரைக்குடி பக்கத்துலேருந்து 60 கிலோமீட்டர் உள்ள இருக்க கிராமம். அவங்களாம் டிவியே பார்ப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் ஆனஸ்ட்லி அங்கெல்லாம் பண்ணல. சென்னை, பெங்களூர், ஒருவேளை இந்தந்த இடத்துல தான் வந்து பார்ப்பாங்க போல் அப்படின்னு நினச்சோம். காரைக்குடியில் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் ஃபோன் பண்ணி, நீங்கள் ஏதோ ஒரு ஷோவில் வந்தீங்க 2 பேரும், அது நாங்கள் பார்த்தோன்னு சொல்லும்போது, ஓ நம்ம ஊர்லேயே இதை பற்றி பார்க்குறாங்க. அண்ட் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓ அந்த பணம் கொடுப்பாங்களா, அது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, 1.5 கோடி அங்கேயே கொடுத்துருவாங்களா, மற்ற ஷோவில் மாதிரி கேஷ் ப்ரைஸாக அப்படியே கொடுப்பாங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக கேள்விகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கார் வாங்குவீங்களா, வீடு வாங்குவீங்களா, இல்லை இது நாங்கள் பிஸ்னஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ அதெல்லாம் இது நீங்கள் ஒருவேளை கார் வாங்கிப்பீங்களா, வீடு இல்லை இது வந்து பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இப்படி இருக்கும் போல் Tier 3, Tier 4 சிட்டிஸில் கூட இதை பார்த்துருக்காங்கன்றது எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான். பவர் ஆஃப் டிவி அதுதான், மாஸ் மீடியாவோட பவரே அதுதான். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் வரும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, இன்னைக்கு வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு வந்து வெப்சைட் கிராஷ் ஆகிடும், அவ்வளோ ஆர்டர்ஸ் வரும், அத்தனை பேர் தெரப்பி வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வெப்சைட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் உண்மையாக அது எதுவுமே நடக்கலை. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த 1 வீக்கில், அந்த 1 வீக் ஒரு 10 daysல Tier 2, Tier 3 சிட்டிஸ்லேருந்து நிறைய பேர் மென்டல் ஹெல்த் சப்போர்ட்னா என்ன, அது எடுக்கலாமா அப்படிங்கிறது கேட்குறதே, அது ஒரு செம்ம பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு it was too good. And awareness within startup ecosystem Tamil Nadu 9 out of 10 எல்லாரும் பார்த்துறாங்க. பட் அவுட் சைட் த ஸ்டார்ட் ecosystem காமன் பீப்புளில் ஒரு 4 or 5 would have seen. 40% ரீச் ஆகிருக்கும். ஆமாம். இன்னும் வந்து இல்லை, நீங்கள் அந்த டெலிவிஷன் டெலிகாஸ்ட் ஆனது ஒரு பம்ப் வந்துச்சு எங்கள் வெப்சைட்டில். ப்ளஸ் இன் 5x பம்ப் வந்தது வந்து அந்த விஜய் டிவி வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம், தட் கேவ் அஸ் 5x அண்ட் இட் கிவ்ஸ் இமீடியட். எங்களது வந்து கன்சியூமர் கம்பெனினால இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். உடனே வந்து D2C வெப்சைட்டில் எங்களுக்கு நிறைய கன்வர்ஷன்ஸ் இருந்துச்சு, டிராஃபிக் இது வச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்க சொல்கிறதுல இப்போ நிறைய பேர் நம்ம இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசணும், இல்லை வந்து மார்க்கெட் பற்றி கூட கொஞ்சம் பேசணும், அண்ட் ஃபவுண்டர்ஸ் பற்றி பேசணும். பட் இதை தாண்டி டிவி அப்படிங்கும்போது காமன் ஆடியன்ஸ் தான் வந்து நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் நீங்கள் பேசின மாதிரியே மோர் தென் இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜோனில் இல்லாதவங்க இந்த ஷோவில் அவங்களுக்கு என்ன இருக்குது, வாட் ஆர் த டேக்அவேஸ் ஃபார் காமன் மேன், ஏன் அவங்க இந்த ஷோ பார்க்கணும்? முதல்ல என்னோட அனுபவம் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் 4 எபிசோடில் தான் நான் வந்தேன். ஸோ ஹேமச்சந்திரன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதையே ஹேமச்சந்திரனும் பாலாவும் நீங்கள் டிவியில் வரணுன்னாங்க. நான் டிவிக்கெலாம் வரமாட்டேன்ற கண்டிஷனில் தான் ஸ்டார்ட் அப் சிங்கமில் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதே 1/4 மணி நேரம் முன்னாடியே, நான் இப்போ ஒரு சர்ஜரி எனக்கு இருந்தது டிசம்பரில். ஸோ ஐ வாஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் த சர்ஜரி. ஸோ வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஸோ நான் எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டுட்டு 1/4 மணி நேரம் முன்னாடியே டிவியை போட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் பார்த்தேன். எங்கள் அம்மா பார்க்குறதையே ஒரு 2-3 கேள்வி கேட்டாங்க. பார்த்து முடிஞ்ச உடனே அவங்க ரொம்ப ஆர்வமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 7-8 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியுமா, ஏன்னா ஷி வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வந்து அதாவது பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அதை தவிர அவங்க இப்போது நாங்கள் என்ன பிஸ்னஸில் செய்கிறோன்றதை கூட அவ்வளோவா அவங்க தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டினதில்லை. ஏன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ்லாம் இவ்வளோ புரியுது அண்ட் இவ்வளோ கேள்வி நல்லா கேட்குறாங்க. அவங்க இதுக்கு வந்து பணம் தரமாட்டாங்க, இதுக்கு வந்து தருவாங்க அப்படின்லாம் அவங்க ஏற்கனவே முடிவுலாம் வேறு சொல்கிறாங்க. அந்த மாதிரி. ஸோ எனக்கே வந்து அது வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து பிரேக் பண்ணி, சரி அடுத்த தடவை ஹேமச்சந்திரன் ஷோக்கு கூப்பிட்டாருன்னா போயிடுவோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ண மூமெண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு முறை இவங்கள்ட்ட பேசுகிறதே அதை சொன்னேன். அதாவது எங்கள் அம்மா வந்து
அவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா டிவி பார்க்குறதே இப்போ சீரியல்லாம் வீட்டில் அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கோம். ஒரு சீரியல் பார்த்து முடிச்ச அப்புறம் அதில் என்ன நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. ஷீ இஸ் நெவர் இன்வால்வ்டு அதை வாட்ச் பண்ணுறதுல. அது பாட்டுக்கு ஒரு சத்தம் வரும், அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். சில சமயம் தூங்கிட்டு இருப்பாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது. சில சமயம் 2 சீரியல் எதையாவது ரொம்ப கேட்டோம்னா மிக்ஸ் பண்ணி தான் கதையே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ இன்வால்மெண்ட்டே இல்லாமல் பார்க்குறவங்க வந்து ஐ திங்க் முதல் முறை ஒரு படத்தையோ டிவி சீரியலையோ ஒரு டிவி ப்ரோக்ராமை அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பார்த்து புரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் ரீச் இருக்குது. அதான் என்ன ஆடியன்ஸ்க்கு என்னென்னா, இப்போது நீங்களும் வெளிலாம் 1 கோடி வந்தது இல்லையா? அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் 1 கோடி வின் பண்ண முடியாது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனை இது பண்ணிச்சு. என்னென்னா, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சதுன்னா பணம் நிறைய சம்பாதிக்கலாம். இந்த கேள்வி தான் எனக்கே ஆன்சர் தெரியும். அப்படி இவர் சொன்ன மாதிரி இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த கேள்வி இவ்வளோ சிம்பிள் கேள்வி எனக்கே ஆன்சர் தெரியுமே அப்படின்னு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அது என்ன ஆச்சுன்னா மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணிச்சு. அதோட அவுட்புட் நிறைய பேர் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் புக்கெல்லாம் நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த பீரியடில் வந்து அது ஒரு கேஸ் ஸ்டடியாக வந்தது. அப்போது ஒரு விஷயத்தை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது எனக்கான ஒரு ப்ரோக்ராம், என்னாலும் முடியுன்ற ஒரு ஆஸ்பிரேஷன் கொடுத்தாலே அதுவே நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அது வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் பண்ணியிருக்கு. அதாவது ஒன்று வந்து வீட்டில் வந்து நான் ஸ்டார்ட் அப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணி, இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் வந்து மந்த்லி சேலரி எடுக்க மாட்டாங்க. நீங்களும் மோஸ்ட்லி அப்படி அந்த ஸ்டேஜ் காசு. அப்போ வீட்டில் அப்பா அம்மா வந்து நீ என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுற, வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட் 2 இயர்ஸ் இருக்குமானா தெரியாது, நீங்கள் சேலரி எடுக்காமல் இருக்காது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணால் ஒரு பெரிய விஷயம், அது பெரிய விஷயம், நம்ம பையனோ பொண்ணோ பண்ணுறாங்கிற ஒரு ரெகக்னிஷனை வந்து பாமர மக்களுக்கு கொண்டு வந்தது. அது ஒரு ஃபேமிலியில் அது பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கார்பரேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஐடியா நானே பண்ணலாமே, என்கிட்ட இருக்கே இது, அப்போ நம்ம ஐடியா இருந்தால் போதும் போல இருக்குது, பணம் வரும் போல இருக்குது ஈஸியான்ற ஒரு மோட்டிவேஷன். காமன் ஆடியன்ஸுக்கு வந்து ஒன்று வந்து மோட்டிவேஷன். ஃபஸ்ட்டு அந்த லைஃப்பில் ஒரு ஜெயிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் வேணும், ஆஸ்பிரேஷன், ஒரு எண்ணம் உருவாக்கணும், நானும் பண்ண முடியும்ட்டு. அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு சீசனில் உருவாக்கிட்டோம். 2வது சீசன் அந்த எண்ணத்தை வந்து நிஜமாக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். Yeah, to add to what Kumar sir and Hem said, you always felt that ஆமாம், அந்த மெட்டஃபர் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் இஸ் ஈக்குவல் டு ஐபிஎல் மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஏன்னா ஐபிஎல் வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ஐபிஎல்க்கு முன் ஐபிஎல்க்கு பின் தான், வெதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் talent that is there, whether it's in terms of bench strength, whether in terms of money that's involved, whether in terms of as an industry. So IPL என்ன ஒரு forward momentum கிரிக்கெட்டுக்கு கொடுத்ததோ அது வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தமிழ்நாட்டில் கொடுக்கும் அப்படின்றது எங்களோட தாட். 2வது வந்து நிறைய டைம் வந்து ஆல்வேஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அன்சாங் ஹீரோஸ். ஒரு வாரியர் வந்து ஒரு ஆர்மியில் இருக்கான்னா அவன் வந்து ஒரு வார் நடக்கும்போது தான் வார் நடக்குது நம்மெல்லாம் பேட்ரியாட்டிக் ஆகிறோம், ஆனால் மற்ற டைம் மறந்துடும். அது மாதிரி ஆண்டர்ப்ரனர் இஸ் அன் அன்சாங் ஹீரோ. அந்த வார் நடக்கும்போது நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணும்போது ஆண்டர்ப்ரனரை செலிப்ரேட் பண்ணுறீங்க. பட் த்ரூ ஸ்டார்ட் அப் சிங்கம் எவ்ரிடே வி செலிப்ரேட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இது 2 தான் நாங்கள் சொசைட்டிக்கே வந்து கன்வே பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் கெட்டிங் கன்வேட் மோர் அண்ட் மோர். இது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ மேரத்தன், இட்ஸ் நாட் அ 100-meter dash. So we will run long. ஆல்சோ எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி உங்கள் டீசரை பார்க்குறாங்க, பார்த்ததுக்கப்புறம் ஒரு டைலமாக்குள்ளே போகிறாங்க, என்ன பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வந்து எப்படி பண்ணலாம். அவருக்கு பாருங்க மெயில் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பதறி இருக்காரு, பக்கத்தில் இருக்கவங்க மெயில் வந்துச்சு நமக்கு வரலையே, மற்றவங்க பதற வச்சிட்டாரு மெயில் வரல. ஸோ அந்த மாதிரி இது என்ன ப்ராசஸ்? லெட்ஸ் சே சீசன் 2 உடைய டீசர் பார்க்குறோம், பார்த்ததுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட்னு எனக்கு தோணுது. வாட் இஸ் த ப்ராசஸ் அண்ட் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? ஏன்னா ஐடியா வச்சுருக்கேன், பட் எனக்கு நம்பர்ஸ் 0, ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ எப்படி நான் இதை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது அண்ட் எந்த மாதிரியான இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணுறீங்க? See, I'll answer this in 2 parts. ஒன்று வந்து who can apply. So anybody can apply. Anybody who has an idea to a very strong business model, அது இப்போ எஸ்எம்ஏ இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, anybody can apply. There's nothing stopping you from applying. So as the show is evolving, the whole selection process, it's a defined process. What we have actually taken a conscious decision is, as a platform, we will not get into, except for the basic hygiene, we will not get into the selection process. So we will leave to the investors and the ecosystem leaders to actually go ahead and shortlist who's fundable, who is actually where there is a story that can be worth saying. For example, if I have to take a big example from season 1, Tarun is a great example for me. So I've always been sitting in the side of the table wherein when evaluating startups. That is not a startup that we will look into. That is not a startup that we might look into. We will overlook that startup. And Tarun, as a person, I have had a lot of interactions with him. He is not somebody who will reach out to a VC. But Startup Singham is becoming a venue for it, a platform for it, where
Tarun comes with an idea and he is getting a platform to present. And there are at least 10,000 people like Tarun in the near vicinity who wants to start something. So Startup Singham, if I can actually bring at least 10 out of them to come and start a business, right? That's a great thing. So that's what our vision is, and it's like it's happening as well. இப்போ நார்மலாக டிவி ஷோவில் எனி டேலண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணோம், ஷோ டைரக்டர் செலக்ட் பண்ணுவார். ஷோ டைரக்டர் வந்து இந்த கண்டென்ட்டை போட்டால் ஹிட் ஆகும், டிஆர்பி வரும். இங்கே வந்து மாடல் வேறு. ஸோ எங்களோட ஷோ டைரக்டர் யாருன்னா இன்வெஸ்டர்ஸ் தான், ப்ராசஸ் தான் ஷோ டைரக்டர். அதுதான் நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருக்கும். ஒரு டிவி ஷோனோ இவங்களுக்கு ஷோ டைரக்டர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, டிவிக்காரங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ, இந்த பையன் பணக்கார பையன் தான் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அந்த டேலண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும். ஆடிஷன் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 100% நான் சொல்கிறேன், வி ஓன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அட் ஆல். ஓகே, அது வந்து இன்வெஸ்டரும் ப்ராசஸ் செலக்ட் பண்ணுறது தான். அதனால தான் நீங்கள் எல்லோரும் வந்து ஃபண்டு நாங்கள் வந்து போன சீசனில் வந்து 21 crores டெப்ளாய்மெண்ட்டே நடந்துருச்சு ப்ராமிஸ் பண்ணதில். ஸோ அது ஏன் நடந்ததுன்னா இந்த ப்ராசஸ்னால தான் நடந்தது. ஓகே, அப்போது ஷோ டைரக்டர் வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் நடக்கிற அந்த டிஸ்கஷனை வந்து எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் மக்களுக்கு, அதுதான் அவரோட வேலையை. வேறு எதுலேயுமே அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனால தான் இது வந்து எங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் எல்லா 39 ஸ்டார்ட் அப்ஸில் ஃபண்டு வாங்கணும் சரி வாங்காதவங்க சரி இப்போ எங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்க காரணம் அதுதான், அந்த ப்ராசஸ் தான். லாஸ்ட் டைம் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சு, அதில் எத்தனை பேர் ஷோக்கு வந்தாங்க சார்? லாஸ்ட் டைம் 1600+ applications வந்தது. ஓகே, அதில் வந்து 39 startups came on the show. ஓகே. So this year, இப்போதைக்கும் I have shortlisted around 50 startups from 3000 applications. I'm expecting another 1000 application wherein I'll be shortlisting another 25-30 startups more. அப்பா கைஸ், நீங்க 1000 ஒருவரா? அட்வர்டைஸ்மென்ட் பண்ணல. ஒரு நல்ல விஷயம் வந்து நோ பேப்பர் ஆட், நோ அட்வர்டைஸ்மென்ட், நத்திங். எங்க வெப்சைட்ல லான்ச் பண்ணோம். அப்புறம் சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட்அப் சிங்கம் சீசன் 2 அப்ளிகேஷன் phase 1 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா, உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எல்லா இக்கோசிஸ்டம் அவங்களே ஷேர் பண்ணாங்க. ஒரு ஸ்டார்ட்அப் சிங்கில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணுங்கன்ட்டு அவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். அதுதான் எங்களுடைய பெரிய சக்ஸஸ். நாங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல, டு பி ஆனஸ்ட். At least whether they'll come on the show is a second thing, but at least every startup who has been a part of season 1, at least ஒரு 30 startups, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 startups have referred somebody else to come and apply. Oh nice. Okay. And somebody is asking, எனக்கு வந்து நிறைய questions வரும். இது வந்து will it work? Last year I had explained to Vasant, I had explained to Bala, I had explained to Tarun. நான் தான் பண்ணேன். இந்த வாட்டி I'll say reach out to Vasant, reach out to Karthik. சரி, நீங்க தான் லைஃப் டைம் வாரண்டி வேற கொடுக்குறீங்களா? எப்போ கால் பண்ணாலுமே எனி டவுட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கீங்க. நாங்கள் அங்கே டீம் ஆகிட்டோம், அவங்க எங்களோட டீம் ஆயிட்டாங்க. ஓகே, நான் இப்போ தான் அது ப்ராப்பர் இக்கோசிஸ்டமாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து என்ன உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, செம காம்படிஷன். அது ஃபர்ஸ்ட் சீசன், யூ வில் நாட் ஈவன் நோ எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, என்ன எதுனே தெரியாது. பட் இத்தனை பேர் நோட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னாலே என்னமோ பண்ணியிருக்கீங்கல்ல. அது என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத இந்த சீசனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு டிப்ஸ் இல்லைன்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் ஷேர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இல்லை யோசிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் இருந்த டைலமால தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்னா, why should they apply to Startup Singham and how? Any branch with a purpose beyond profits and everything, every business has to exist with profit, etc. Branch with a purpose ku or universe help பண்ணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. Some problem you are solving with a purpose where your business is helping to solve that. Definitely a lot of people will help you out. One of the theme is Startup Singham. Definitely I would say that. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது did you have any challenges to start off with so that you can tell people நீங்க இது பண்ணீங்கன்னா it will be much easier, don't do the mistakes that I did, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இவங்க Startup Singhamல அப்ளை பண்றதா? It's very seamless process. The team itself is very friendly. You can reach out and they're very transparent. You don't have any, it's very easy. You can call any of them and then get it, and call any of us, we can guide you. So here, as Bala was telling, that the team has become bigger for them. Okay. Any other? இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். சொல்லுங்க சார். ஸ்டார்ட் அப் சிங்கம்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து இப்போது ஒரு லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்குது, அந்த கம்ப்ளைன்சஸ் ஒழுங்காக பண்ணணும். ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸ் ரிட்டனோ அதை மாதிரி வந்து பிஸ்னஸ் என்ன பண்ணினாங்கன்றது எல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் க்ளீனாக இருக்கணும். ஒரு என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியணும், ரைட்? அண்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கணும், எப்படி க்ரோ ஆக போகிறாங்க அப்படின்றது. அண்டு முக்கியமாக வந்து இப்போ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வச்சுட்டு எங்கெங்கே பணத்தை டிப்ளாய் பண்ணி எப்படி வளர போகிறாங்கன்றதில் தெளிவு இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பிஸ்னஸை ஒழுங்காக நடத்த தெரியும், இது வரைக்கும் அவங்க ஒழுங்காக நடத்தினாங்கங்கிறத காட்ட முடியும் அப்படின்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு அப்ளை பண்ணலாம். அவங்க இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் டீமில் பண்ணுற ஒரு பேசிக் டியூ டெலிஜென்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ அது ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் எஃபர்ட்டில் பாஸ், அதில் ஒன்றும் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்வெஸ்டருக்கு பிச் பண்ணுறதையும் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றதும் நல்லா தெரியுது, என்ன பண்ண போகிறாங்கன்றதுலையும் ஒரு நம்பிக்கை இருக்குது, தெளிவு இருக்குது. அண்டு கதை வந்து ஒரு நம்பரா மாதிரி இருக்குது. ஸோ அந்த பண்ணின டேட்டாவை வச்சு பார்த்தா ப்ரொஜெக்ட் பண்ணுனா இவங்க சொல்கிறது நடக்கும் மாதிரி இருக்குது அப்படின்னு வேகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட உங்களோட கம்பெனியை நடத்துங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு எதுக்குமே டாக்குமெண்ட் இல்லாமல் வச்சுக்காதீங்க. கிளியர் டாக்குமெண்டேஷன், கிளியர் கம்ப்ளையன்ஸ், கிளியர் கவர்னன்ஸ் எல்லாமே கிளியராக இருந்தது அப்படின்னா வேகமாக ஒரு க்ரோத் பிளான் கிளியராக இருக்குது, ஃபண்டு டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுவோன்றது கிளியராக இருக்குது, அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி பர்பஸ் கிளியராக இருக்குது, என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவோன்றது கிளியராக இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு ஷோவில் வந்து உங்களுக்கு அதிகமான இம்பேக்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு வரும்ன்றதும் ஈஸி தான், வேகமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிரும். ஓகே. I want to add one more thing. So இப்போ 3000 பேர் அப்ளை பண்ணாங்க, 75 people will be finalists in the season 2. இப்போ பேலன்ஸ் 2225 என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. We are actually conducting boot camps for people who are not part of that short list also. ஏன்னா சிலதெல்லாம் இப்போ சார் சொன்ன மாதிரி சிலது வந்து அவங்களுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் தட் தேர் அ பேட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் தட் தேர் அ பேட் ஆண்டர்ப்ரனர், நத்திங் லைக் தட். ஸோ ஏதோ ஒரு ரெடினஸ் வில் பி லெஸ்ஸர். ஸோ வி ட்ரை டு டீச் தெம் சேயிங் தட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் திரும்பி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுனாலையும் யாரும் வந்து டிசப்பாயிண்ட்டும் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் தட் தே ஹவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் பிகமிங் மோர் ரெடி ஸோ தட் தே get shortlisted the next season maybe by the investors. So that's the, and what platform does is aids that what all you need. Like sir சொன்ன மாதிரி என்னென்ன வேணும் உங்களுக்கு, hygiene வேணும், financial transparency, corporate governance, putting some systems and processes together, some building blocks of business. So in this whole process of 1 year, I'm sure many of them will watch, they've also like doing business is one thing, learning about other building blocks of business is something maybe Startup Singham has contributed to each of the startups saying that hey, do all this. That's the ecosystem effect. அதுவும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறது இல்லை, இன்வெஸ்டர்ஸ், அட்வைசர்ஸ் எல்லாரும் வந்து கற்று தராங்க. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த ஈகோசிஸ்டம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ 75 ஸ்டார்ட் அப் வந்து அவ்வளோக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணுன்றது யாரும் லிமிட் வைக்கல. ஸோ அந்த 3000 ஸ்டார்ட் அப்பில் 300 ஸ்டார்ட் அப் இல்லை 3000 ஸ்டார்ட் அப்புக்குமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னா தான் மேபி இந்த இன்வெஸ்டர் செலக்ட் பண்ணின ஸ்டார்ட் அப்பை தவிர ஒரு ஷோ டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து எந்த 75 வந்து நல்லா பாடம் சொல்லி கொடுக்குன்றதை சூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நிலைமை எப்படின்னா, இந்த 3000 ஸ்டார்ட் அப்பில் வந்து இந்த பேசிக் ஹைஜீன் இதெல்லாம் ஒரு ஒழுங்கான கம்பெனியாக நடக்குது அப்படிங்கிறதுக்கு பேப்பர் ஒர்க்கு. அதாவது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டினா நம்மக்கிட்ட பட்டா இருக்குது, நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் வந்து அவங்க 1 வருஷம் நடத்தியிருந்தாலும் 2 வருஷம் நடத்தியிருந்தாலும் ஒரு 60% ஸ்டார்ட் அப்கிட்ட அந்த பேப்பரே சரியாக இல்லை. ஸோ 3000 பேரில் 2000 பேர் வந்து அங்கேயே காலி ஆகிடுவாங்க, இன்வெஸ்டர்கிட்டே போக மாட்டாங்க. அதை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட கோல் வந்து மேபி நெக்ஸ்ட் சீசனில் 3000 பேர் அப்ளை பண்ணுனா 3000 பேருமே இன்வெஸ்டருக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு இன்வெஸ்டர் இருக்கணும். மேபி 500 பேருக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாளில் வந்து நம்ம எந்த 75 வந்து தமிழ்நாடுக்கு காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரணுன்றது தான் நம்மளுடைய ஆசை. ஓகே. ஸோ அவ்வளோ ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து உள்ளே வரதுக்கு லைக் யூ செட், இப்போ இவங்க சொன்னாங்க காரைக்குடியில் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அங்கே இருக்கிற ஒருத்தங்க வந்து டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கன்சியூமராக பார்க்குறது ஒன்று, ஆடியன்ஸாக பார்க்குறது ஒன்று. இப்போ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது லெட்ஸே இப்போ அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரியான பேப்பர் ஒர்க்கோ இல்லை whatever the பிஸ்னஸ் டேர்ம்ஸ் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பூட் கேம்பில் தே கேன் பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் தென் அவங்க நெக்ஸ்ட் சீசனில் கூட தே கேன் பி பார்ட் ஆஃப் இது. ஸோ நீங்கள் வந்து அதையும் க்ரூம் பண்ணுற மாதிரி தான் இருக்கீங்க. ஓ வெரி நைஸ். ஸோ ஃபைனலி சார், சீசன் 1லேருந்து சீசன் 2ல வி நோ நீங்கள் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீசன் 1லேருந்து சீசன் 2ல என்னென்ன விஷயங்கள்லாம் இட் இஸ் கெட்டிங் பிகர்? இது வந்து இந்த சீசன் வந்து பிகர், போல்டர். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆக்சுவலி 6 months 26 weeks. அப்படின்னா வந்து நமக்கு 75 ஸ்டார்ட் அப்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் டபுள் தென் சீசன் 1 டு ஸ்டார்ட் வித். அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து மக்கள் கொடுத்த ஆதரவுனால போத் ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் அருண் மென்ஷன்ட் அது 3000+ வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸும் நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. லீடிங் இன்வெஸ்டர்ஸ் ஓவர் 100 crores இன்வெஸ்டபிள் கேபிட்டல் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சைட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். We are sincerely hoping that
இன்னும் நிறைய பேர் இந்த ஷோ பார்க்கணும், ஆண்டர்ப்ரினர்ஷிப் வந்து எல்லா வீட்டுக்கு போய் சேரணும். ஸோ அதுக்கு தான் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வி நீட் ஆல் யோர் ஹெல்ப் டு மேக் இட் ரீச் டு த மாசஸ். சிம்பிளாக சொன்னோம்னா எபிசோடு அதிகம், 26 எபிசோடு, டைமும் அதிகம், 1.5 மணி நேரம், ஸ்பான்சரும் அதிகம், செட்டும் பெருசு, இன்வெஸ்டரும் பெருசு, பணமும் பெருசு, ஸ்டார்ட் அப்பும் பெருசு. ஓகே, லாஸ்ட் சீசன்ல 21 கோடி போயிருக்கு, போய்கிட்டே வேற இருக்கு அப்படின்னாங்க. அதை தாண்டி மோர் தென் த மணி, ஐ திங்க் த மென்டர்ஷிப் அதுவுமே வந்து அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. 1000 பேர்ல கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஏன்னா எத்தனை பேர் அப்போ அப்ளை பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் தே மேட் இட் பாசிபிள். ஸோ தே ஆர் ஹியர் அண்ட் அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ்னால உங்களோட ஸ்டார்ட் அப்ஸ்னால தெர் பீன் சேஞ்சஸ் இன் த சொசைட்டி as well. ஸோ அதனால ஸ்டார்ட் அப் சிங்கம் ஹஸ் பிளேட் அ ரோல் இன் த சொசைட்டி அப்படின்னு தான் சொல்லணும். சீசன் 2க்கு we are ready to roar அப்படிங்கிறது தான் the truth. With more money, more investors, more startups participating and more things to come your way. ஸோ நிறைய விஷயங்கள் சீசன் 2ல காத்திருக்குன்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்கோமே. aren't we getting into season 2 அப்படிங்கிறதுக்கான ஒரு டைமுக்கு தான் we are here now. ஸோ ஸ்டார்ட் சிங்கம் சீசன் 2 இது கனவுக்கான கர்ஜனை and we are ready to roar. உங்கள் விஜயில் வேகமா சுத்துற இந்த உலகத்துல முன்னேறணும்ன்ற கனவு மட்டும் போதாது, அந்த கனவுக்கு சரியான திசையும் சிறப்பான இடமும் தேவை. உங்ககிட்ட ஐடியா இருக்கு, உழைப்பு இருக்கு, ஆனா பெரிய முதலீடு இல்ல. அதனால பல கனவுகள் அங்கேயே நின்றுடுது. சரியான வழிகாட்டுதல் இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஆகாமலே போயிடுது. ஒரு ஐடியாவை பெரிய சாம்ராஜ்யமா மாற்றக்கூடிய ஒரு மேடை தான் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2. 100 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள், 75க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள், சமையல் எண்ணெய் வணிகம் முதல் சமீபத்திய AI வணிகம் வரையிலான புதிய தொழில்கள், கைகோர்க்கும் அனுபவமிக்க முதலீட்டாளர்கள். ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 விரைவில். இது கனவுக்கான கர்ஜனை.